நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு கனாஸ் வாட்ஸ் குக்கிங். சூப்பர் ஸ்பெஷல் ட்ரிங்க் பண்ண போகிறோம். இப்போ நல்ல சம்மர் வந்துடுச்சு. சம்மர் மட்டும் இல்லை, எல்லா டைம்லேயும் குடிக்கல. நம்ம இதை சம்மரில் குடிக்கும்போது இது நல்லா இப்போ ஜிகர் தண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி உள்ளே போய் நமக்கு அந்த குளிர்ச்சி கொடுக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இது. இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. தண்டாயி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, தண்டுனா சில்லுன்னு இருக்கிறது. ஸோ அதனால் ஒரு குளிர் பானம் தான் இது. இதை நார்மலாக அவங்க வந்துட்டு ஹோலி டைமில் இதை செய்வாங்க. இது சும்மா பால் கிடையாது. இதை வந்துட்டு நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு ஹெல்த்தியாக கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நமக்கு இந்த நட்ஸ் அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் ரிச் இன் ஆல் நியூட்ரியன்ட்ஸ். இதில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஃபோலேட், ஜிங்க், காப்பர், மெக்னீஷியம், மேங்கனீஸ், ஃபாஸ்பரஸ், இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம் நமக்கு. ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு பிளட் ப்ரெஷர் கம்மி பண்ணுது, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுது, ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி வெயில் இருக்கும்போது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நம்ம இது மாதிரி சில்லுன்னு குடிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் ஒன்று செஞ்சுருக்கேன், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 100 grams ஆஃப் பாதாம், 100 grams அப்படின்னா அதுக்கு குறைவா ஒரு 50 grams ஆஃப் கேஷ்யூஸ், 50 grams ஆஃப் பிஸ்தா, ஒரு 25 grams ஆஃப் மெலன் சீட்ஸ். இதுக்கு வந்து மெலன் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட இன்னொன்று அவங்க கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க, ஒரு 1 spoon ஆஃப் கசகசா. அந்த கசகசா தான் அதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். நமக்கு இங்கே யுஏஇயில் கசகசா இட்ஸ் நாட் அலவுட், அதனால நான் அதை சேர்க்கலை. பட் அது இல்லாமல் கூட இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் எந்த பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆஃப் கசகசா இதோட சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 5 ஏலக்காய், ப்ளஸ் இங்கே வந்து சாஃப்ரான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ரானும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு ஸ்பூன் நிறையா கொஞ்சமாக சோம்பு ப்ளஸ் ஒரு 10 மிளகு. இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes செஞ்சால் போதும். இது ரொம்ப வறுத்து அதோட ஆயிலெல்லாம் வெளியே எடுத்துடக்கூடாது. தெர் ஆர் 2 ப்ரொசீஜர். இதை இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு ட்ரை பவுடராக தான் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இது மாதிரி ட்ரை பவுடர் பண்ணி நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது 1 மாதம் வரைக்கும் வரும். ஏன்னா இது நட்ஸ் அப்படின்றனால லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வைக்கும்போது அதோட ஒரு ஸ்மெல் வரும், அப்போ அதோட டேஸ்ட்டும் கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் இன்னொரு மெத்தட் அப்படின்னா இது எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சு அதை காலையில் எழுந்திரிச்சு அதை ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை கொதிக்க வச்சு செய்யணும். அப்போ அது வந்துட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும், அப்போ தான் அது ரொம்ப நாளைக்கு நிற்கும். இதை லைட்டாக ஒரு 3-4 minutes இது மாதிரி செஞ்சுட்டு இதை பொடிசாக பவுடர் பண்ணிக்கணும். இதில் வந்துட்டு நம்ம இப்போ குங்குமப்பூ போடல, ஏன்னா அதை நம்ம அரைக்கும்போது மட்டும்தான் இதில் குங்குமப்பூ போடணும். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் நட்ஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு பட்டையும் ஜாதிக்காயும் போடுறோம். இதுதான் அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை கம்ப்ளீட்டாக பவுடர் பண்ணிங்கன்னா பசங்களுக்கு வாய்க்கே கிடைக்காது, குடிச்சிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் கோர்ஸாக இருந்துச்சுன்னா குடிக்கும்போது வாய் கிடைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு துணியில் நல்லா வடிகட்டிட்டு அந்த பாலை டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி செய்யும்போது அதில் இருக்கிற எல்லா ஃபைபர் கண்டென்ட்டும் போயிடும். அதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது நம்ம 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நட்ஸ் எல்லாம் நல்லா கூலானதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் நிறையாவே குங்குமப்பூ எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வரும். கோர்ஸ் பவுடராக நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மாதிரி நம்ம செஞ்சு நம்ம குடிக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கெஸ்ட் யாராச்சும் திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலி மோர் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி தண்டாயி இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு ஒரு கிளாஸுக்கு நமக்கு இது எவ்வளோ தேவையோ ஒரு 2-3 ஸ்கூப்ஸ் போட்டுக்கணும். இதில் ஆல்ரெடி நம்ம ஏலக்காய், சாஃப்ரான் ப்ளஸ் நட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதுலேயே ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்வீட்னஸ் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் தான் சுகர் சேர்க்குறேன். இது வந்து ரா அன்பாலிஷ் சுகர், ஸோ இட்ஸ் வெரி வெல் குட் தேன் த ஒயிட் சுகர். அப்படி உங்களுக்கு இதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஸ்பூன் ஆஃப் ஹனி சேர்த்துக்கலாம். எனக்கு லோ ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சில்லுன்னு அந்த பால் எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நமக்கு மில்க் ஷேக் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு தண்டாயி ரெடி ஆகிடும். இதோட நீங்கள் ஐஸ் க்யூப்ஸோட கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நமக்கு சம்மரில் நல்ல மேங்கோ சீசன் இருக்குது. மேங்கோ தண்டாயி கூட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது வந்து பிளெயின். இப்போ இதிலே நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் சுகர், ஏன்னா மேங்கோலே நிறைய சுகர் இருக்கும், அதை போட்டு நீங்கள் அடித்து இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மேங்கோ தண்டாயி வில் பி அல்டிமேட். நான் இன்றைக்கி அல்ஃபோன்சோ மேங்கோ எடுத்திருக்கேன், நல்ல ரைப்பாக இருக்குது. ஸோ இதில் நமக்கு எவ்வளோ தேவையோ இந்த தண்டாயி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம்.
சுகர் வேண்டாம், ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சுகர் ஆர் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். பால் ஊற்றி நல்லா லஸ்ஸியோட கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ஃப்ரிட்ஜில் இருந்த பால் தான், அதனால் நான் இதுக்கு வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணல. ஒருவேளை நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸோடு சேர்த்து சாப்பிடுங்க. மேங்கோ தண்டாய் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக அதுக்கு மேலே கட் மேங்கோஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட பிளெயின் தண்டாய்க்கு நம்மளோட தண்டாய் மசாலா இருக்குது, அதை ஜஸ்ட்டு மேலாப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 சாஃப்ரான் மேலே போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். த டேஸ்ட் வில் பி ஜஸ்ட் ஆசம். பிளெயின் அண்ட் மேங்கோ தண்டாய் இஸ் ரெடி. ஜஸ்ட் என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி இன் திஸ் சம்மர். Thank you.